விருப்பமில்லா திருமணத்தை எனக்கு எதிர்காலத்தை கிடைக்கிற வழியில் தேடி வந்திருவீனா? அப்படியா? ஆனால் இப்பொழுது உன்னை கண்டவுடன் எதிர்காலமே நீதான் என்று எனக்கு போறதுக்கு பார்த்து நொடிலையே என் மேல கதை சொல்றீங்களே எப்படி நமக்கு உங்களை எனக்கு நீங்களா பெரிய இடத்த பிள்ளைக்கு லவ் பண்ண சொல்லுவீங்க உங்க வேலை பிடிச்ச பிறகு டாட்டா பாய் சொல்லிட்டு போய் ஆம்பல் நீங்க ஆம்பல் நம்ப மாட்டேன் அப்படிங்களா? நம்ப மாட்டேனே. சாதி என்ற காதலிப்பு நான் கிடையாது. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் மண்ணோடு. அப்படியா? ஆகையாலே ஒன்றும் கிட்டு போக வேண்டும். இளவரசன் என்றும் பாராமல் இரு கரம் கூப்பி கேட்கிறேன். உன்னை போன்ற ஒரு தெய்வங்களால் சொன்னதுதான் எனக்கு வாழ்க்கை துறையாக வர வேண்டும். ஆகவே சரி என்று போய் நீண்டெல்லாம் சிறப்போட ஒரு வாழ்க்கை தொடங்கலாம். எனக்கு எந்த நொடியிலையா இதை விட்டு நான் சுத்தி கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் எந்த பொருளை கேட்டாலும் நீங்க தலையில தெரிஞ்சு சொல்லிட்டு நீங்க சத்தியம் கொடுங்க. அப்பதான் உங்களை நம்ப வைக்கேன். முதல் சத்தியம், எந்த நேரத்திலும் எந்த ஒரு பொருள் கேட்டாலும் அதை தடையில்லாமல் தருவேன். இரண்டாவது சத்தியம், அண்டெல்லாம் ஒன்றானாலும் அலைகளே வற்றி போனாலும் மண்டலத்தில் உள்ள விண்மீன்களை உதிர்ந்தாலும் அது கதிரம் என்று சொல்லக்கூடிய சதித்தாலும் சத்தியமாக உன்னை விட்டு செய்ய மாட்டேன். உயிர்மை எனக்கு கண்டு கொண்டேன் உன்னால் நானே எதிரே நின்று பேசும் தெய்வம் நீ மட்டுமே கண்ணே. சித்திரப்பூ விழிப்பாரமா கொடுப்பதற்கு காத்து கொடுத்து அப்படிங்க. எனக்கு இது மாதிரியே ஒரு ஆசைங்க. என்ன ஆசை உனக்கு? ஒரு ஆசை ஆசை வச்சுங்களா? ஒரு ஆசை வந்தால் நீ சாதாரண பேர். 1000 ஆசை உனக்கு வர வேண்டும். அந்த 1000 ஆசை ஒரே ஒரு வழியில் நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படிங்க. எனக்காக நான் எது கேட்டாலும் நீ செய்வீங்களா? என் உயிரை உனக்கு தான். உனக்கு தொட்டவே கிடையாது. அப்படியாங்க? எனக்கு நான் கேட்கட்டுமாங்க? எனக்கு இது ஒரே ஒரு ஆசைங்க. நாடு வரவழே அனைத்துமே 2 பேரும் எழுதி கொடுங்க. அப்பதான் உங்களை நம்ப வச்சேன். நீ தெய்வ கடாட்சம் நடந்தவன். என் உயிரே உனக்கு வளர்த்து விட்டு ஏவா இந்த நாடு நகரம் என்னுடைய பேர் இருப்பது உனக்கு மீது தர மாட்டேனா? உனக்கு வருகிறா
அப்படியா? ஆகவே உலகமாக எனக்கு நீ இருக்கும்போது உள்ளிடுவர் என்று சொல்ல போகிறது. நீனா உனக்கு தேவை நாடு இருந்தானே தடையில்லாமல் போய் உனக்காக இருக்கிறேன். நீ யார்? நீ தேவகணத்தில் இருந்தவள். என் பத்தினி பராசக்தி, என் உத்தமின் ஓம் சக்தி. உலகம் ஆமாங்க. கேட்டாயே வேண்டாவே குட்டி அடிபட்டிருக்காங்க. ஏண்டா நான் சொல்ற மாதிரி யாரும் கேட்டு எழுதாங்க. அம்மா நீ அம்மாவா? ஆமா. பால் கூட தொடப்பட முன்னு கூட எல்லாம் காட்டுவாங்க. தெரியாதங்க. ஒருத்தர் மகனே நான் உனக்கு தாய் என்று சொன்னா அம்மா உன் மடியில நான் படுத்து உடலாம கேட்டா அவன் மகளுக்கு சமம். பால் நான் பால் குடிச்சிட்டு மடியில படுத்து முதல்ல முருகூர் சுய் போடணும். எல்லாரும் பிள்ளை செய்யப்படுறாங்க. புள்ளாச்சி பார்த்து முருகன் பாய்ச்சிக்க மாட்டாரு. முதற்கடவை இதுலயே உட்காந்துக்கிற ஆண்ட வெளியாக அரண்மனை முதல் கொண்டு உப்பு சட்டி வரவோடு ஆனந்த இருந்தது. சுய நினைவோடு சுய உணர்வோடு எழுதப்படுகிறது. கையாத்து போட போறியா? ஆமாண்ணா. திருப்பதியில் யார் இருப்பார்? திருப்பதியில அந்த கருமுகி பெருமாள் இருக்கான். நெத்தினா போட்டுப்பார். அவன் நாம தான் போட்டு தெரிஞ்சா சரிதான். அந்த கரிமுந்தி பெருமாளுக்கு எனக்கு சம்பந்தம். போடு போடு. நான் யாரு யாரு குடும்ப குத்துவலுக்குங்க. அகிலாண்ட கோடி பத்தினி பராசக்தி புத்தமி ஓம் சக்தி. நானு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கோடான கண்ணுடியால் அக்னி சூரி நலாயினி சத்யா கண்ணகி பாஞ்சாலி. ஆமா. அங்க போற வண்டி இங்க இருக்கு. டேய் போடா போடு. இப்படிக்கு அனந்தபுரி நாட்டு இளவரசன் ஆனந்தன். ஓ சீனிவாச கோதண்டராமா, ஓ சீனிவாச கோதண்டராமா, வைசாப்புல ஒருவனாயே, கள்ளி காலையில காயமுடினாயே, ஓ சீனிவாச கோதண்டராமா. சகுனமே சரியில்லையா? எவனோ பொட்டி வாசினா திருப்பதி நடந்தே போறான். அப்படியா? ஏய் ஆபத்தாண்டவன் காக்கும் கடவுள். 7 மணி நாளத்துக்கு பாத யாத்திரா மக்கள் போறாங்க. அரண்மனை இருந்து என்னுடைய பீரோல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டாங்க. 10 லட்சம் கை செலவு வச்சுட்டாங்க. அரை முடித்தாங்க விட்டா சொன்னீங்க போய் வந்துருவான். அப்படியா? 10 வாங்கியாச்சு. ஆமாண்டா. உன் பீரோல வைக்கிறேன். எந்த பீரோல வைக்க போறேன்? கீ பீரோல வைக்கவா? டேய் குட்டி, உனக்கு எந்த பீரோல வாட்டமா இருக்குதோ அந்த பீரோல வைடா. சாவி இருக்குது. சாவி உள்ள இருக்கு பாருடா. இந்த மர்தக்கா சாவி வச்சிங்கடா. அப்படியா? புது சாவி. ஏண்டா வெல்டிங் வெச்சடா. நீ ரொம்ப நேரம் ஆசைப்பட்டிருக்க. அந்த சாவி செட் பண்ணி தான் பாறா. பண்ணு. ஜெயம் இன்னும் வேற பேரை கேட்டு சொல்ல வேண்டும் என்றால் நமது அன்பிலே வரக்கூடிய தாய் திருநாடாக திகழக்கூடிய நம்ம சிறுவேலியுள்ள கிராமத்திலே வாசப்பட்டு வரக்கூடிய உயர் திருவாள பெருமதிப்பிற்குரிய இன்னும் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய ஐயா, வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய ஐயா உள்ளன்போடு பெருமை கொண்டு எங்களுடைய ஆரணி ஆனந்தி நாடக மடத்தினை பார்த்தாலும் பார்த்து பாசத்தோடு 200 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னருக்கு எல்லாமல்ல ஆண்டோடு பெற்று அந்த பொன்னியம்மன் அருள் பெற்று வாழ்வில் முத்து முத்தாக பெருக வேண்டும் என்று பெருமாடு வரனை கொன்றோம். ஜெயம் ஜெயம் ஜெயம். எனக்கு இங்க பாருங்க இருங்க. ஐயோ சொன்ன கேளுங்க. மேல கவுல் அப்படியா? இருக்கு இப்போது உங்களுக்கு எனக்கு சிரமம் எடுத்து வரீங்க. நாட்டு மக்கள் எல்லாம் சற்று நேரம் சிந்திச்சிங்களே, நான் ஏன் இவ்வளவு பத்தினி பராசக்தின்னு சொன்னா நான் இவளை காதலியா நினைச்சேன். ஆனா இது என்ன கடவுளை நினைச்சா பாருங்க. அதுக்காகத்தான் இவன் பத்தினி பராசக்தி. அதுக்கு ஏற்பாடு உடனே செய்யவில்லை. அன்று அரண்மனையில பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்து விட்டது. எப்படி தெரியுமா? ரோஜா சல்லாமியா அப்படியா?
கொண்டிருந்தார் சொல்வதே தெரியாது. இப்பொழுது அரண்மனைக்கு சென்று உன்னுடைய அண்ணனையும் என்னுடைய தந்தையும் சந்தித்து நம்ம என்னுடைய காலத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? இப்பொழுது அரண்மனைக்கு நான் எப்போது காண போகிறேனோ அத்தா. அரண்மனைக்கு வந்து விட்டோம். சந்தோஷமா இருந்தது. என்னுடைய தந்தையிடம் சொல்ல வேண்டும். என்னம்மா நீ மட்டும் தன்ன தனிமையில இருக்கு. உன்னுடைய கணவர் எங்கம்மா? நாளாண்டு கணவர் எங்க இருக்கார், ஏதோ இருக்கார், எப்படி இருக்கார் ஒன்றும் தெரியவில்லை. அண்ணால் முதற்கொண்டு இன்னால் வரைக்கும் தன்னை தனிமை பாதிக்கொண்டு வருகிறது உன்னுடைய தந்தை. யாருக்கு என்ன பாவம் செய்தோம் அம்மா? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஆனால் உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா? உன் தங்கை நிலைமை பாருங்கள் அண்ணா. தெய்வத்தின் மார்பில் கூடிய மாலை
ஏன் 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 உன்னுடைய கணவர் எங்க இருக்கிறார் என்று தெரியுமாமா? தெரியாதண்ணா. ஐயா, இருந்தாலும் பரவாயில்லம்மா. நீ ஒரு முருகாவும் நான் ஒரு முருகாவும் சென்று நாளாக சென்று உன்னுடைய கணவரை தேட வேண்டுமாம்மா. அப்படியே எனக்கு